போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேசர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். என்னங்க, பாட்டெல்லாம் தூள் பறக்குது. சித்திரை மாசம் வருது. நம்ம மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணமும் வந்துரும். என்னதான் சொல்லுங்க, கல்யாண விருந்த பிடிச்சா அதுல கிடைக்கிற நிறைவு வேற எதுலயுமே கிடைக்காது. எல்லா பொருளையும் கல்யாண மண்டபத்துல பரிமாறுவாங்க. அப்படி பரிமாறும் போது சின்னவங்களோ பெரியவங்களோ நம்ம யோசிக்காம ரெண்டாம் தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது அப்பளம் தான். அந்த அப்பளத்தோட சுவை இருக்கு பாத்தீங்களா, அடின் நாக்கிலே இனிக்குங்க. வத்த குழம்பு சுட்ட அப்பளம், ரச சாதம் அப்பளம், தயிர் சாதம் அப்பளம், சாம்பார் சாதம் அப்பளம், ஏன் டீ காஃபிக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம் வைக்கலாம். அந்த அளவுக்கு அப்பளம்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப கலந்துட்ட விஷயம். இந்த அப்பளம் நம்ம கிட்ட உளுந்து அப்பளமா இருக்கு, அரிசி அப்பளமா இருக்கு, மரவள்ளி கிழங்கு அப்பளமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வகைகள் அப்பளம் நம்ம கொடுக்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. அதிகமான நார்ச்சத்தும் குறைஞ்ச கலோரியும் உள்ள இந்த மரவள்ளி கிழங்கு அப்பளம் இப்ப இருப்புல இருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தாங்க ரெடி பண்ண முடியும். அந்த சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்போ தேவைப்படுறவங்க தயவு செய்து எங்க வாட்ஸ்அப் குழுவிலயோ இல்ல போன் ஆர்டர்லயோ போட்டு ஆர்டர் செய்யுங்க. நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி செய்யறோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கான உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ப்ராடக்ட் பத்தின உங்க ஒப்பீனியன்களை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய பேராதரவுக்கு நன்றிங்க. அனுபமா கார்த்திக், பகவதி ஃபுட்ஸ், புதுச்சேரி.